ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு பட்ஜெட் குடும்பம் சீரியல் வந்து இருக்கு. அதனால ஷூட்டுக்கு நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு போறேன் அப்படின்றத இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நமக்கு வந்து லொகேஷன் வந்து பக்கத்திலேயே வந்து இருக்கும். பக்கத்துலனா ஒரே இடத்துல தான் வந்து இருக்கும். கொஞ்சம் இங்கேருந்து தூரமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. லொகேஷனுமே வந்து வேற மாறி இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஃபங்ஷன் செட்டப்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே எடுத்துட்டு போவோம்ல, அதே சேம் பேக் தான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பேக்ல வந்து எடுத்துட்டு போனேன் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால. காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வந்து நார்மல் காஸ்டியூம் ரொம்ப நார்மலா இருக்க காஸ்டியூம் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிச்சா இருக்க மாரி ஃபங்ஷனுக்கு கட்டுற மாரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால ஃபர்ஸ்ட்டு பேக் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி இருந்த ஷூட்டிங்க்கு எடுத்துட்டு போன திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மல் சாரீஸ் தான் வந்து பேக்ல வந்து இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அதுதான் அப்போ தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிராண்டா எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாரி ஃபங்ஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு கிராண்டா வந்து சாரி கட்ட விடுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அதில வந்து பார்த்தீங்கன்னா, நானு ஹீரோயினு அதுக்கப்புறம் கூட ஒரு 4 பேர் இருப்போம். எல்லாருமே ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ற மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சாரியோ இல்ல ஜுவல்ஸோ கிராண்டா போடுறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பேக் வந்து எடுத்தாச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சாரீஸ் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் சாரீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் சாரீ தான் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் ஆக்சுவலா நார்மல் சாரீ கட்டுங்க அப்படின்னா, இன்னைக்கு இதுதான் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கேன். ஏன்னா இதுவுமே கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் சாரீ. இந்த சாரீ எப்போ எடுத்ததுன்னா, விஜய் டிவில வந்து சின்ன தம்பின்னு ஒரு சீரியல் ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதுக்காக வந்து ஒரு மொத்தம் 11 சாரீ வந்து எடுத்திருந்தேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 120க்கு வந்து எடுத்தேன் நானு. அதனால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் எனக்கு. பார்க்கறதுக்கு ஃப்ரேம்ல பார்க்கும்போது கொஞ்சம் அழகாவும் இருக்கும். அதனால வந்து இந்த சாரீ வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபங்ஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்பவும் அ நார்மல் சாரீலே வந்து ரொம்ப ஒரு மாரி இருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால வந்து, இது கொஞ்சம் கட்டினேன் அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு டீசென்ட்டா இருக்கும். அதனால இந்த எல்லோ கலர் சாரீ வந்து நான் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து கட்டினேன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் சாரீ ஒண்ணு வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராண்டாவும் இருக்காது இது லுக்கு. ரொம்ப வந்து சிம்பிளாவும் இருக்காது. ஒரு மாரி நீட்டா இருக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காட்டன் சாரீ வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான காஸ்டியூம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இது 3த்துல இருந்து ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், இத வந்து எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் இல்ல எனக்கு வந்து கிராண்டா வேணும் மேடம் நான் தான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த சாரீ வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஃபங்ஷன் அப்படின்றதுனால எப்படி எப்படி கேட்பாங்கன்னு கரெக்ட்டா எனக்குமே வந்து தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் சாரீ தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரேம்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கட்டி. சரி அதனால இத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் வந்து இதுக்கு மேட்ச் பண்ணி போடுற மாரி இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பிங்க் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் வரும். ஃபுல் ஹேண்ட்னா கொஞ்சம் முட்டிக்கு கீழ வரைக்கும் வரும். இது வந்து ஃபுல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி. இந்த பிங்க் ஒண்ணு வச்சிருக்கேன். அதனால இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகுமான்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. இருந்தாலும் சேஃப்டிக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது வந்து குட்டி கை வச்சு அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு. அதனால இது வந்து இதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால வந்து இந்த 2மே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓரளவுக்கு கிராண்டா இருக்கும் அப்படி தான் வந்து நெனைக்கிறேன். அதனால வந்து ஃபங்ஷனுக்கு கட்டிக்கோங்க, கொஞ்சம் கிராண்டா கட்டிக்கோங்க அப்படின்னா, இத வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே அதே மாரி ஒரு சாரீ தான். பார்டர் சாரீ. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல தான் வந்து பார்டர் வந்து இருக்கு. கட்னேன் அப்படின்னா ரொம்ப கிராண்டாவே வந்திருக்கும். பார்க்கறதுக்கு மேபி சிம்பிளா இருக்கலாம். ஆனா கட்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து இந்த சாரியும் இன்னைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சாரி செக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் தான். இப்போ ஃபங்ஷன் செட்டப் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராண்டாவும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாவும் இருக்காது. அந்த மாரி மீடியமா இருக்க மாரி தான் பார்த்து வந்து எடுத்திருக்கேன். மேபி இந்த ஒயிட் கலர் சாரீ கட்ட சொன்னாங்க அப்படின்னா வந்து இத வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்படி இல்ல, அது ரொம்ப கிராண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த குட்டி ஜிமிக்கி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதனால இது 2த்துல ஏதாவது ஒண்ணு தான் மாத்தி வந்து போட்டுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு செயின் மட்டும் லாங் செயின் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்.
இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஒரு லாங் செயின் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை நார்மல் சாரீ தான் நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கம்மல் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உள்ள. இது வந்து போன தடவையே வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஜும்காஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஹேர் பின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. அதை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு இதை வந்து வச்சுருக்கேன். ஏன்னா தேடுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடு பின்னெல்லாம் வந்திருக்கும். பின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பொட்டுங்க, அதுக்கப்புறம் கிளிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தனியாக போட்டு பாக்ஸில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பேக்கில் எதுவும் பெருசாக இல்லை தேடுற மாதிரி இருந்தாலுமே டக்குன்னு ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். ஷூட்டிங்கில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சீன் எடுக்கும்போது பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சீன் வந்து நைட் எடுப்பாங்க. இல்லைனா வந்து கண்டினியூட்டி இருக்கும் இன்னொரு நாளைக்கு. இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூ வந்து அப்போ சில டைம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பூ இருக்கும். தலையில் வைக்கும்போது நிறைய பூ வைப்பாங்க. அடுத்து வந்து இல்லை மேடம் பூ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வரும். நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா பூ இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால் நமக்கு அந்த தொல்லைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். சில ஷூட்ஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த ஃப்ளவர் வைக்கிறதுக்கு. சில ஷூட்ஸில் வந்து இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நமக்கு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால இது வந்து நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தேவை வந்து ஷூட்டிங்க்கு மிரர் தேவைப்படும். அதனால் இந்த மிரர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா மேக்கப். இந்த ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து பெருசாக எதுவுமே வந்து தேவைப்படாது. ரொம்பவே வந்து சிம்பிளாக நான் ஆக்சுவலாக மற்ற ஷூட்டுக்கெல்லாம் ஸ்டிக் போடுவேன். பேன் கேக் மாதிரி இருக்கும். அது போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஷூட்டுக்கு வந்து போடுவேன். ஆனால் இதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக வீட்டுக்கு வந்து இங்கே காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகலை அப்போ வந்து இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே பவுடர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டு ஷேட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஐஷேடோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே குங்குமம் வந்து பேக்கில் இருக்கும். அந்த குங்குமம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து விபூதி மாதிரியே இருக்கும். இது வந்து இப்போ நம்ம நார்மல் விபூதியெல்லாம் வச்சோம் அப்படின்னா ஷூட்டிங்கில் வந்து என்ன ஆகுனா கலைஞ்சிரும். அடிக்கடி வந்து சில டைம் நம்ம வந்து மறந்துடுவோம். கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா காலையில் வைப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா மதியம் ஷார்ட் எடுப்பாங்க, காலையில் வச்சுருந்துருப்பேன், மதியம் வந்து அழிஞ்சிரும் நார்மல் விபூதி வச்சா. அதனால் இது வந்து கடையிலே வந்து கிடைக்கும் இந்த மாதிரி விபூதி. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும். இது காலையில் வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதனால் இந்த விபூதியை வந்து எப்போவுமே நான் வந்து வச்சுப்பேன். ஏன்னா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வந்து உள்ளே வந்து வச்சுருக்கேன். இது தேவைப்படும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இதெல்லாமே ஆக்சுவலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஒரு ஐப்ரோ பென்சில் ஒன்று இருக்குது. லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வச்சுருக்கேன். இது 3 தான் வந்து இங்கே நம்மளோட வீட்டு ஷூட்டிங்க்கு எல்லாமே இதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஷூட்டுக்கு சீரியல் ஷூட்டுக்கு வந்து இது 3மே வந்து தேவைப்படாது. ஏன்னா ரொம்ப ரொம்பவே மைல்டாக தான் வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து இந்த ஷேட்ஸ் தான் வந்து இது ரொம்ப மைல்டாக இருக்கும். போட்டிருக்கிறதே சுத்தமாக தெரியாது. அதனால் இதுதான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் சேஃப்டிக்கு இந்த 4மே இதுக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா இது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 4மே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பிளாக் கலரு ஸ்டிக்கர் ஒன்று வந்து இருக்குது. இவ்வளோ தான் நம்மளோட மேக்கப் பவுச்சில் வந்து இருக்குது. பெருசாக இன்றைக்கி மேக்கப் எதுவுமே இருக்காது. இப்போ நான் காலையிலே நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால ரெடி ஆகிட்டேன். அதனால் இப்படியே தான் ஷூட்டிங்க்கு வந்து கிளம்ப போகிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அதனால் நான் அப்படியே தான் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பி போகிறேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் நான் இதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டேன். ஒன்று வந்து சார்ஜரு, இன்னொன்று வந்து பவர் பேங்க்கு. ஏன்னா ஷூட்டிங் போகிற இடத்துல சார்ஜ் போட இடம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பவர் பேங்க் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நான் இன்றைக்கி ஷூட்டிங்கில் போயிட்டு எப்படியும் எனக்கு நம்மளோட சேனலோட ஒர்க்லாம் இருக்கும். அதனால் எடிட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து இருக்காது. ஏன்னா காலையிலே நான் வந்து இப்போ கிளம்பிடுவேன் 6:30க்குலாம் வந்து கிளம்பிடுவேன் அப்படின்றதுனால. அதனால் இது கண்டிப்பாக இது 2மே வந்து தேவைப்படும். இது வந்து மறக்காமல் நான் வந்து எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து புது லொக்கேஷன் அப்படின்றதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டேன். காலையிலே சாமி பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு நல்ல டேவாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் எனக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.